டிசம்பருக்கு முன்னாடியே சென்சார் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் சார் அவார்டு. நான் சொன்னேன் பிரதர் அவார்டு எடுக்கிறது நம்ம படம் எடுக்கல எதுக்கு பிரதர் டிசம்பருக்குள்ளேயே நம்ம பண்ணோம். இல்லை பிரதர் படம் அவார்டுலாம் சரி ஓகே அவர் என்னென்ன கேட்டாரோ எல்லாமே பண்ணோம் பிரதர். அருண்குமார் என்னென்ன கேட்டாரோ எல்லாமே பண்ணி கொடுத்தோம் டிசம்பருக்கு முன்னாடியே சென்சார். எதுக்குன்னா அப்போ தான் நம்ம ஜூரிக்கு அனுப்ப முடியும். கரெக்ட். ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கிடலான்னு அவர் ஒரு கனவுல இருந்தார். அதே தமிழ்நாட்டில் ஒரு 6 அவார்டு வந்து அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அமிச்சார். இந்த ஃபெஸ்டிவலில் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து என்ன கேட்டார் ஃபெஸ்டிவல். நானே ஒரு 1.5 கோடி 2 கோடி லாஸ்ட்டில் இருக்கேன். ஃபெஸ்டிவல் அனுப்புறதுக்கு ஒரு 10,000 20,000 வேணும். இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேமெண்ட் வேணும். நான் சொன்னேன் என்னோட ரைட்டிங் கொடுத்துறேன் பிரதர் நீங்கள் பண்ணிடணும். நம்ம காமன் மேன் ப்ரெசன்ட்ஸ்னு ஆரஞ்சு மிட்டாய் அதுக்கப்புறம் ஒரு விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு அவர் தான் சிட்டி வாங்கியிருந்தார். அப்போ விஜய் சேதுபதி சார் கூட இருந்தார். அப்புறம் அவங்களுக்கும் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு ஒரு பெரிய டாக் இருந்தது. அந்த படம் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபிலிம். தேட்டர் வந்து தான் நமக்கு அது ஓடலை. தேட்டராக வந்து அந்த படம் சக்ஸஸ் ஆகலை. மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கல அந்த படம். ஓகே. பிகாஸ் ஆமாம் ஆஃப்டர் ரிலீஸ் 1 வீக்லேயே எடுத்துட்டாங்க. எல்லா தேட்டர்லையும் எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் அந்த படம் என்ன ஒரு 1.25 கோடி கூட கலெக்ட் இருக்குது தமிழ்நாடு தேட்டருக்கு. 5 crores இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேட்டலைட் விற்றோம். சேட்டலைட் வந்து அப்போ ஒரு பெரிய சேனல் தான் வாங்கினாங்க. அந்த சேனல் வந்து ரிலீஸ் அப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே தெரியும். சேட்டலைட் எப்படி விற்பாங்க, நம்ம படம் ரிலீஸ் அன்றைக்கி செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்கல்ல. அவங்க காசு இல்லைன்றாங்க. பட் 50% நம்ம கொடுத்துட்டாங்க. ஆடியோ ரிலீஸ் வாஸ் ஹியூஜ். நம்ம சத்தியமில் போனோம் 3 ஆடியோ ரிலீஸ் பண்ணோம் அந்த படத்துக்கு. அப்போது மிர்ச்சியில் வந்து ஒரு பெரிய கிளப் ப்ரோக்ராம் அதில் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆடியோ ரிலீஸ் வச்சோம். அன்றைக்கி ஆடியோ ரிலீஸ்க்கே 30-40 லேக்ஸ் செலவு பண்ணணும். பிகாஸ் வி வாண்ட் டு ப்ரொஜெக்ட் இம். விஜய் சேதுபதியை வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொண்டு வந்தேன் நான். ஏன்னா எனக்கு என்னென்னா அவனை ஒரு நடிகனாக எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் பெரிய ஸ்டார், அவர் நல்ல மனுஷனாக இருந்தார். நான் சொல்கிறது எல்லாமே விஜய் சேதுபதியை பற்றி சொல்கிறேன். இப்போ மக்கள் செல்லும் விஜய் சேதுபதியை பற்றி சொல்லணும். நீங்கள் பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ஹி வாஸ் விஜய் சேதுபதி.